வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ டீகோட் பண்ணலான் இருக்கேன். த டிபேட்ன்ற சேனல்ல மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த நெறியாளரோட பெயர் எனக்கு தெரியல. ஸோ அதனால் அவரோட வீடியோவை நான் இங்கே பயன்படுத்தியிருக்கேன். சில வினாடிகளை இந்த பயன்படுத்தியிருக்கேன். அதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எங்களுக்கு திடீர்னு ஐயா நான் தலைவராக இருக்கேன்னு சொல்றதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு, அதாவது தலைவராக நான் இருக்கிறேன், செயல் தலைவராக நல்லா என்ன செய்யணும், தேர்தல் நெருங்கிடுது, செயல் தலைவராக என்ன நல்லா செய்யணும், ஓடு 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 ஓடுன்னு உற்சாகப்படுத்துவோம். நான் தலைவர் இந்த இன்டர்வியூ ரொம்ப அற்புதமான இன்டர்வியூ. அதாவது கேள்விகள் ஒரு அரசியலை குத்தி தொலைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் அவர்களோட உள்மனதை உள்ள என்ன நினைக்கிறாங்க, அது என்ன தேவைகள் என்ன, அந்த கட்சியோட தொண்டர்களுக்கான கேள்விகள் என்ன அப்படின்றத உள்வாங்கி அவர் ரொம்ப அற்புதமான பதில்கள் அதில் வாங்கியிருக்காரு. ஈவன் அந்த இன்டர்வியூவோட எண்டில் ராமதாஸ் அவர்களே அதை ரொம்ப பாராட்டியிருக்காரு. உங்களோட கேள்விகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது, இன்னொரு முறை சந்திப்போம் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, இது இருக்கட்டும். இது ஒரு நல்ல பிரமாதமான இன்டர்வியூ. இது இதில் என்ன நம்ம திரு ராமதாஸ் அவர்கள்ட்டேருந்து வர்ற அந்த செய்திகள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல அவர் என்ன சொல்றாரு, என்ன ஏன் வயசாட்டின்னு சொல்றீங்க? வயசுன்றது ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் தான், ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான். ஆனால் என்கிட்ட பலம் இருக்கு. என்ன சில நேரங்கள் அவர் யோசிக்க கொஞ்சம் சிரமப்படுறாரு. அதாவது எந்த அந்த பெயர், வருடங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறார் தவிர மற்றபடி அவர்கிட்ட இன்னமும் ஆழமான ஆளுமை மிக்க அரசியல் தலைமைக்கான பண்புகள் இன்னமும் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் நானே தலைவர்ன்றாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த பத்திரிகையாளர் மணி, மூத்த பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது கட்சி பிரச்சனையே அல்ல, இது வளங்களை பிரித்து கொள்வதில் அந்த ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு இல்லை, அது இல்லை, வளங்கள்லாம் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த வளங்களும் தேவையில்லை, அதுல இருக்கிற பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பார்க்காத பணமா, அவர் நினைச்சா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி கவர்னராக இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், என்ன வேணா நல்ல பெரிய பதவிகள் போயிருக்கலாம். ஆனா அவர் கட்சியினருக்கு தான் அந்த பதவிகளை கொடுத்தா தவிர அவர் எந்த பதவியும் போல. என்ன கேட்டால் அவரே சொல்றாரு, ஒரு முறை வாஜ்பாய் அவர்களை சந்திக்க போன போது அவர் பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ஆனா இவர் பார்லிமெண்ட்டுக்கே போகலையாம். ஏன்னா அதுல அடியெடுத்தே வைக்கக்கூடாதுன்றதுனால அதன் பிறகு அவரோட வீட்டில தான் போய் சந்திச்சிருக்காரு. அந்த அளவு ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவராக தான் இருந்திருக்காரு. எனக்கு ராமதாஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய, நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது ராமதாஸ் அவர்களை மருத்துவர் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு முறை அவர் நான் சார்ந்த அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு ஒரு கல்லூரி இருந்தது, அதுக்கு அவர் வந்திருந்தார். அப்போ வரும்போது அவரோட பேச்சு, அது ஒரு பெண்கள் கல்லூரி. அப்போ அவரோட பேச்சு என்னன்னா, ரொம்ப அற்புதமான பேச்சு. அது அதாவது குடும்பத்துல நீங்க சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ, ஒரு பெண்ணை படிக்க வைங்க, அதுதான் உங்களோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னு ரொம்ப ஆழமான பேச்சு. இன்னும் இந்த மாதிரி ஒரு பெண் கல்லூரிகளுக்கு எங்களோட எம்பி நிதியிலேருந்து ஒரு நிதி நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடங்கள் அவர் பேசினாரு. ரொம்ப அற்புதமான பேச்சு அது. அதே மாதிரி கல்வி சார்ந்த, மருத்துவரோட கல்வி சார்ந்த அந்த அறிக்கைகள் இருக்குல்ல, அதை நான் ரொம்பவே விரும்பி படிப்பேன், ரசிப்பேன், ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி மதுக்கு எதிரான அவரோட போராட்டம், அவரோட கொள்கை பிடிப்பு, இது எல்லாமே ரொம்ப உண்மையானது, ரொம்ப பாராட்டத்தக்கது. அதே மாதிரி கட்சியில் அவர் சொல்றாரு, நாங்க கட்சியை ஒரு பயிற்சி பாசறைகள்லாம் நிறைய வச்சிருந்தோம், அதெல்லாம் இப்போ செயல்படலை அப்படின்றார். அதே மாதிரி அவர் கேட்கிறார், நெறியாளர் கேட்கிறாரு, நீங்க தலைவர் அன்புமணிக்கு எவ்வளவு சதவீதம் கொடுப்பீங்க? அவரோட மகன் தான் அவர் கேட்டபோது அவர் சொல்றாரு, நான் 5-10% தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப என்ன பிரச்சனை அவருக்கு? அதாவது நாம கனவு கண்ட, நம்ம ஒரு எப்படி இந்த கட்சி வரணும் அப்படின்னு நினைச்சோமோ அது நடக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் இன்னைக்கு இந்த வயதிலும் அவரை இந்த கட்சி பணிக்கு நான் தான் தலைவர், என்னோட உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நான் தான் தலைவர்ன்றதை சொல்ல வச்சிருக்கு. இதுதானே தவிர வேற என்ன பிரச்சனைங்க? இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அன்புமணியும் அவரை சார்ந்தவர்களும் தான் நினைக்கிறேன் நான். அன்புமணி அவர்களும் நல்ல அவரோட இது அடுத்த ஜெனரேஷன், அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, இவர் நான் வேர்ல இருந்து வளர்த்தவன் கட்சியை, அப்படி வேர்ல இருந்து வளர்த்தாதான் இந்த கட்சி பல வருடங்கள் நிற்கும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு.
அவரோட எண்ணங்கள் வந்து வேற மாதிரி இருக்கு. அன்புமணி அவர்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. இல்ல இது இன்னைக்கு வந்து கார்பரேட் சைட்ல இந்த கட்சியை கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னாங்கல்ல, அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் சைட்ல தான் வந்து அது நடந்துச்சு. அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே அது அந்த அளவுக்கு எடுபடலை. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, அன்புமணி அவருக்கு போய் கேளுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு 2 ஓட்டு கேளுங்க, அப்படி போட்டாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றாரு. ஆக்சுவலி மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட அந்த 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 அவர் சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப யதார்த்தமானது, தமிழக அரசியலுக்கு மிகவும் பொருந்தக்கூடியது. அவர் வந்து என்ன, நீ சாதாரணமானவரா? அவருக்கு வன்னியர் சங்கத்தை தொடங்கும் போது அவருக்கு இருந்த எதிர்ப்புகள் என்ன, அவரோட போராட்ட குணங்கள் தான் வந்து இந்த கட்சியை வந்து பலமா வச்சிருக்கு. அவர் வந்து மிகப்பெரிய போராளி. அவர் சந்தித்த எம்ஜிஆர்லேருந்து திரு கலைஞர்கள்லேருந்து திரு ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை வந்து கைது பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய மனிதர்களை சந்தித்து ஒரு மிகப்பெரிய போராளி அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள். இப்ப என்ன பிரச்சனை, நான் தலைவரா இருக்கேன், நீ செயல் தலைவர், 2 ஒண்ணுதானே அப்படின்றாரு ராமதாஸ் அவர்கள். செயல்படு, என்னால இப்போ வந்து இறங்கி 96,000 கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன், இப்ப என்னால அவ்வளவு கிராமங்களுக்கு போக முடியாது, அந்த வேலையை நீ செய்யுங்க, செயல்படுங்க, நீங்களும் தலைவர் தான் நானும் தலைவர் தான், ஆனால் உங்களை வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இந்த கட்சியை வந்து நான் நினைச்ச அளவுக்கு அந்த கட்சி போகல, அதனால வந்து நான் ஒரு தலைவரா இருந்து ஒரு நிறுவனரா மட்டும் இல்லாம ஒரு தலைவரா வந்து உங்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டாரு. அதே மாதிரி வந்து அவர் இன்னொரு விஷயம் எதிர்பார்க்கிறார், ஒரு தந்தையாவும் எதிர்பார்க்கிறார். அதாவது தசரதனை வந்து அவர் சொல்றாரு, ராமரை வந்து 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும் போது அவன் அன்றளந்த தாமரை மாதிரி அவனோட முகம் இருந்துச்சாமா. ஆனா இன்னைக்கு வந்து அன்புமணி என்ன சொல்லாருன்னு கேட்டாக்கா, நான் வந்து எல்லா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா நான் தான் தலைவர், நீங்க இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து அங்கதான் வந்து முரண்பட்டாரு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாரு அவர். தனி கட்சி ஆரம்பிச்சுக்கலாம், ஏன் தாராளமா ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்றாரு. இது வந்து இந்த இன்னைக்கு வந்து அனுபவமா இல்லை வந்து அறிவான்னு பார்க்கும்போது அனுபவம் அரசியல் அறிவும் சார்ந்த ராமதாஸ் மருத்துவர் திரு மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களின் கை இன்னைக்கு வந்து ஓங்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு பெரிய கட்சிகள் கூட கூட்டணிக்கு வரும்போது சலசலப்பு இல்லாத ஒரு தலைமையை தான் நாடுவாங்க. அது அநேகமா இன்னைக்கு வந்து மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் நோக்கி போகும் நான் நம்புறேன். அவரோட அனுபவமே போதும் அதுக்கு. அவரோட பேச்சுல இப்போ ஒன்றும் இல்லை, அடுத்த கூட்டணி பேசும்போது ஏதோ கேட்குறாங்க, அவங்க கேட்கும்போது அவரோட பதில் இது ரொம்ப சிம்பிள், நீங்க முடிவு பண்ணுவீங்களா இல்லை திரு அன்புமணி அவர்கள் முடிவு பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு போக போக தெரியும்னு ஒரு பாட்டை பாடி முடிச்சிடறாரு. இதுதான் அவரோட அரசியல் அனுபவம்ன்றது. ஸோ இந்த கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு மிக முக்கியமான கட்சி. அது வந்து பெண் கல்வியை பேசிய கட்சி. அதேமாரி வந்து இந்த பட்ஜெட்லாம் போடும்போது அவங்க ஒரு நிழல் பட்ஜெட்னு ஒன்று போடுவாங்க, அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி கல்விக்காக எப்போதுமே குரல் கொடுத்த கட்சி அது. அதேமாதிரி சமூக நலனுக்கு ஒரு கட்டத்தில் தமிழ் குடிதாங்கன்றதை திருமாவளவன் அவர்களே கொடுத்தாங்க. அதாவது ஒரு பிணம், தலித்தோட பிணம் வந்து எடுத்து போக முடியாத கட்டத்தில் ராமதாஸ் அவர்களே வந்து போயிட்டு அந்த பிணத்தை வந்து தாங்கிட்டு போயிட்டு அதுக்கு வந்து அதை வந்து அப்போதான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து அவருக்கு தமிழ் குடிதாங்கன்ற பட்டத்தையே கொடுத்தார். அப்படி வந்து சமூக நலன் சார்ந்த தலைவர் தான் வந்து ராமதாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் தர்மபுரியில் நடந்த பிரச்சனை அது வேற. அதனால வந்து இந்த கட்சி வந்து இன்னமும் தேவை. இது போன்ற பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மிகப்பெரிய கட்சிகளின் தேவை வந்து தமிழ்நாட்டுக்கு மிக தேவையாக இருக்குது. ஏன்னா அது ஒரு சாராரின் கிட்டத்தட்ட பாட்டாளி மக்களின் தேவைகளை அவர்களுக்காக பாடுபடுகிற ஒரு கட்சியாகவும் அது இருந்து வருது. அது ஆக்சுவலி இருந்தது, ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அவரோட அறிக்கைகளை நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து இந்த கரும்புக்கான விலை பற்றி பேசியிருப்பார், விவசாயிகள் நலன் குறித்து பேசியிருப்பார். அதே மாதிரி வந்து ரொம்ப நுட்பமான அறிக்கைகளை அவர் வந்து விட்டுருக்கார் கடந்த காலங்கள்ல. அதெல்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு. ஏன் கலைஞர் அவர்களே சொன்னாரே, எனக்கு வந்து தைலாபுரத்துல இருந்து தைலம் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து அவரோட திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் அறிக்கைகளும் அவரோட கோரிக்கைகளையும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ அது வந்து மிக தேவையான கட்சி தமிழ்நாட்டுக்கு. அதனால வந்து இருக்கிற இந்த சலசலப்புகளை ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், இது குடும்ப பிரச்சனையே அல்ல, இது வந்து கட்சி பிரச்சனை. கட்சி பிரச்சனையில்
நான் எதிர்பார்க்கிற செயல்பாடுகளை திரு அன்புமணி அவர்கள் செயல்படுத்தவில்லை. அதனால் தான் நான் தலைவராக என் உயிர் மூச்சு உள்ளவரை நான் நீடிப்பேன். இந்த பயிற்சி பாசறைகள், இந்த மாதிரி கிராமங்கள் போய் மக்களை சந்திக்கிற அந்த 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 நடவடிக்கைகள், இந்த மாதிரி கட்சியை வந்து பரப்புகிற அந்த வேலைகள் வந்து நடக்கல. அதனால தான் நான் வந்து திரும்ப இறங்கியிருக்கேன் தெளிவா சொல்றாரு. இது வந்து முழுக்க முழுக்க கட்சி பிரச்சனை. அதாவது ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாருனாக்கா, தான் ஆரம்பித்த கட்சி எந்த விதத்திலும் ஒரு தொய்வை சந்திக்க கூடாது. அவரோட மீட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் வந்து அவ்வளவு வெளிப்படையா பேசியிருப்பாருன்னு தெரியாது. அவ்வளவு வந்து அந்த கட்சியின் பிரச்சனைகளை, அந்த கட்சியின் விரிசல் ஓட்டைகளை வந்து அவ்வளவு யதார்த்தமா பேசக்கூடிய தலைவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு பேட்டிகள்ல வந்து ஒரு மனக்குமுறைகளை வந்து வெளிப்படுத்துறாரு. இப்ப நீங்க வந்து திரு கலைஞர் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்த குடும்ப பிரச்சனைகளோ இதை பத்தி எல்லாம் பேசினா அவ்வளவு எளிதா நீங்க வந்து வார்த்தைகளை வாங்கி விட முடியாது. ஆனால் இன்றைக்கு திரு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட என்ன மொத்த பிரச்சனை அவர் வந்து வெளியில எடுத்து வைக்கிறார். இதை வந்து நம்ம சில பத்திரிகைகள் வந்து இது வந்து அவலம் அப்படி இப்படின்னு வந்து பேசுறாங்க. குடும்ப பிரச்சனை வந்து நீங்க வந்து சந்திச்சிருக்க வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு வந்து திரு மணி அவர்கள்லாம் பேசுறாங்க. என்ன தப்பு சார்? அவர் வந்து ஒரு தலைவரா, அந்த ஒரு கட்சியின் தலைவர் வந்து மூடி மறைக்காம வெளியில வந்து பேசுறாரு இல்ல, அதே நம்ம பாராட்டப்பட வேண்டியதானே? இது வந்து மிகப்பெரிய, இன்னைக்கு வந்து அரசியல், எந்த அரசியல் கட்சி இதை செய்யுது? மூடிதான் மறைக்குது. இன்னைக்கு வந்து பொது தளத்துக்கு வந்து அவர் வந்து பேசுறதே வந்து மிகப்பெரிய விஷயம். இதை நம்ம கொண்டாடத்தான் வேணும். அதனால வந்து எனக்கு தெரிந்து திரு ராமதாஸ் அவர்கள் பேசுகிற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, ரெண்டு பக்கம் போக முடியாம, இப்ப பால் அவர்கள் கூட கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. ரெண்டு பக்கம் போக முடியாம இவரு ஜி.கே. மணி கூட வந்து மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அறிக்கை விட்டுருக்காரு. இது வந்து அவங்கள்தான் பெரிய அளவுல பாதிக்குது, கட்சியினரையும் பெரிய அளவில் பாதிக்குது. எல்லாம் அறிந்த அன்புமணி அவர்கள் இறங்கி போவது நல்லது. ஏன்னா என்ன அவர் சொல்றாரு, நான் தலைவரா இருக்கேன் அவ்வளவுதானே, நீ செயல் தலைவரா இருக்க அவ்வளவுதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதை வந்து அவர் இருக்கும் வரை, அவரோட காலம் வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு சில கட்சிக்காரர்கள் விரும்புறாங்க. இதை முடிவெடுக்க வேண்டியது அந்த ரெண்டு பேரும் தான். நாம வந்து அதுல வந்து எதுவும் சொல்ல முடியாது, முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் தான். பட் இந்த கட்சியின் தேவை வந்து தமிழகத்திற்கு இது போன்ற கட்சிகள் வந்து பாட்டாளிகளுக்கும் சில குறிப்பிட்ட இந்த விவசாயிகள் இவர்களுக்காக வந்து பேசக்கூடிய ஒரு கட்சியின் தேவை வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியம்.